சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ செய்து கொண்டிருக்கின்ற முக்கியமான தவறை இன்று உன்னிடம் சொல்ல வந்தேன். மனதுக்குள் உன் அன்பையும் பாசத்தையும் பூட்டி வைத்து கொண்டு சொல்ல வேண்டிய நபரிடம் சொல்லாமல் இருந்தால் தட்டி பறிக்க 1000 பேர் சுற்றி இருக்கின்றார்கள். உன் வாழ்க்கை இப்பொழுது சரியாகிவிடும் என்று உன் சாயப்பா காத்திருந்தேன். ஆனால் அந்த வாய்ப்பை பிறருக்குத்தான் நீ வழங்கி கொண்டிருக்கின்றாய். இது எனக்கு பிடிக்காமல் தான் இருப்பது. உன்னிடத்தில் இப்போது நான் பேச வந்தேன். உன் வாழ்க்கை மாற வாய்ப்புகள் வந்தாலும் அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கின்றாய். மற்றவர்களை நினைத்து உன் வாழ்க்கையை வீணடிக்கிறாய். யாரேனும் ஒருவரை சுட்டிக்காட்டி உனக்காக தன் வாழ்வில் சந்தோஷங்களை இழக்கிறார்கள் என்று அப்படி இருந்தால் வேண்டுமென்றால் உன் வாழ்க்கையை நீ தியாகம் செய். இல்லையென்றால் உடனுக்குடன் நான் சொல்லும் நபரோடு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக தொடங்கு. இல்லையென்றால் காலம் முழுவதும் கண்ணீரோடு நீ இருக்கத்தான் வேண்டும் என்பது உறுதியாகிவிட்டது. உனக்கு இதற்கு சம்மதம் என்றால் இன்னும் மனதினில் பூட்டி வைத்திருக்கும் அன்பை வைத்துக்கொண்டு இப்படியே வாழ்ந்துவிடு. இல்லையென்றால் நான் சொல்லும் நபரை கண்டு கொண்டு வாழ்க்கையை தொடங்கு. உன் மனதினை யார் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கின்றாய் என்று நான் உனக்கு சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? யாரை விரும்புகிறாயோ அவர்களிடம் சென்று உன் மனதில் இருப்பதை கொட்டி தீர்த்துவிடும். உன் வாழ்க்கை முற்றிலும் மாற்றப்படும் அந்த நிமிடமே. ஏனென்றால் அந்த நபருக்கும் உன் மீது அன்பும் பாசமும் இருக்கின்றது. அதை சொன்னால் நீ ஏதாவது சொல்லி நட்பு கெடுத்து போய்விடுமோ என்று காத்திருக்கின்றாய். அவர்கள் குழந்தைகள். உன் மனதில் இருப்பதை சிறிதேனும் வெளிப்படுத்தினாலோ அந்த நபர் உன்னோடு வந்து இணைந்து விடுவார். உன் வாழ்க்கையும் முற்றிலுமாக மாறிவிடும். நல்ல வாழ்க்கையை பெற்று மகிழ்ச்சியாக இருக்கும் காலத்தை கடக்க வேண்டுமா? இல்லை வருத்தத்தோடும் வேதனையோடும் மனபாரத்தோடும் வாழ வேண்டுமா? முடிவை நீ எடுத்துக்கொள். எந்த முடிவாக இருந்தாலும் என்னிடம் சொன்னால் உனக்கு உதவியாக நான் இருப்பேன். ஏனென்றால் நீ என் குழந்தை. உன் விருப்பப்படி உன் சாயப்பா செய்ய காத்திருக்கின்றேன். எதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கை செழிக்க வேண்டும். நீ விரும்பிய வாழ்வை பெற வேண்டும். நீ விரும்பிய வாழ்க்கை துணையோடு நீ வாழ வேண்டும். இந்த வாழ்க்கையை பிரயோஜன வாழ்க்கையாக நீ மாற்ற வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்களை விட்டுவிட்டு உன் வாழ்க்கையை கவனி. அப்போது நீ சந்தோஷமாக இருப்பாய். உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலை கொள்கின்றாய்? உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா. யாருக்கும் எதற்கும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவது என்னுடைய பொறுப்பு. அதனால் நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.